சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரி தாமரையோட அம்மானு எல்லாருமே எப்படியாவது இந்த தமிழ் செல்வியை ஒதுக்கி வைக்கணும். அவள் என்றைக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் சின்ன மருமகளாகவும் அடி எடுத்து வைக்கவே கூடாதுன்றதுக்காக இங்கே தமிழ் செல்வி என்னெல்லாம் செய்கிறாங்க, அவங்கள எப்படி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட மாட்டி விட்டு அவங்கள ஒரேடியாக அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னே பார்த்துட்டு இருக்கிற சமயம் இங்கே மலர் அவங்க படிக்கணும்னு சொல்லி எல்லா புத்தகத்தையும் யாருக்குமே தெரியாமல் அங்கே வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொடுக்கறத இங்கே தாமரை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. என்ன டாக்டர் அம்மா, நீங்கள் இந்த வீட்டு மருமகளாகவே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆயிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? நீங்கள் இனி படிக்கவே கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுலேயும் ராஜாங்க மாமா குறிப்பாக அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அவரோட பேச்சை மீறி மறுபடியும் படிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்களா? இந்த புத்தகத்தெல்லாம் என்கிட்ட கொடுங்க, இப்போவே எடுத்துகிட்டு போய் ராஜாங்க மாமா முன்னாடி நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் சொன்னால் உங்களை இந்த வீட்டோட மருமகளாக இல்லை வேலைக்காரியாக கூட இங்கே சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்கிட்ட இருந்த எல்லா புக்கையுமே வாங்கிட்டு போய் ராஜாங்கத்து முன்னாடி வச்சிடுறாங்க. இங்கே ராஜாங்கமோ என்ன தாமரை என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, மாமா இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த தமிழ் செல்வியை எதுக்கு தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களோ தெரியல. இந்த வீட்டோட மருமகளாக அவள் ஆகவே கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது உங்கள் பேச்சை மீறி இந்த தமிழ் செல்வி படிக்க போகிறாளாம், டாக்டர் ஆக போகிறாளாம். இது எல்லாமே தமிழ் செல்வியோட புத்தகம் தான். இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து படிக்கிறதுக்காக மலர்கிட்ட சொல்லி அனுப்பி வாங்கி படிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காமாமா அப்படின்ற விஷயத்த இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கமோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே தாமரையோட அம்மா, உண்மைதானா இந்த தமிழ் செல்விக்கு இது எல்லாமே சேது வாங்கி கொடுத்த புத்தகம். என்னதான் சேது தமிழ் செல்வியை ஒதுக்குற மாதிரி நடித்தாலும் தமிழ் செல்வி டாக்டர் ஆகணும்னு தான் உங்கள் பையன் சேது ஆசைப்பட்டுட்டு இருக்கான் போல. எம்புட்டு புத்தகத்தை உங்களுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துருக்கான்னு நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ராஜாங்கம், என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாரை வேண்டான்னுட்டு இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு ஒதுக்குறனோ அந்த தமிழ் செல்விக்கு என்னோட பையன் எப்படி புத்தகத்தை வாங்கி கொடுத்துருப்பான்? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு என் பையன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஏன் சேது, நீ இப்படி செய்யலைல்ல, அப்பா கிட்ட உண்மையை சொல்லடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே தாமரையோட அம்மா, இப்போவே உங்களுக்கு புரியலையா சேது எவ்வளோ அமைதியாக நிற்கிறான்னுட்டு? இதை பார்த்துமா நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க? இம்பிட்டு புத்தகத்தையும் இங்கே சேது தான் தமிழ் செல்விக்காக வாங்கி கொடுத்துருக்கான். வீட்டில் யாரும் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் தன்னுடைய மனைவியை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு சேது ஆசைப்பட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை. வேணும்னா தமிழ் செல்விக்கிட்டேயும் கேளுங்க, நேராக நிற்க வச்சு உங்கள் பையன் சேதுக்கிட்டேயும் கேளுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே சேது என்ன சொல்லனே தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன இருந்தாலும் இனி தமிழ் செல்வி என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இதுக்கப்புறமாவும் நான் அப்பா கிட்ட உண்மையை எதுக்காக மூடி மறைக்கணும், உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு கண் கலங்கிக்கிட்டே சேது, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்பு. ஏதோ அந்த தமிழ் செல்வி மேலே இருந்த ஆசையில் அவளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்தது உண்மைதான். ஆனால் இப்போ அவள் என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. உங்களை அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் திட்டு வாங்க வச்சு தலகுனியை வச்சு அந்த தமிழ் செல்வி இனி படித்தா என்ன படிக்கலனா என்ன, அவள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் கூட நான் யோசிக்கவே மாட்டேன்ப்பா, கவலைப்படவும் மாட்டேன். அவள் எனக்கு மனைவியாக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தமிழ் செல்வி ரொம்பவே அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆசையாக நான் டாக்டர் ஆகணும்னு இங்கே சேது எனக்காக இந்த புத்தகம் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. இப்போ நான் படிக்கக்கூடாது, படித்தாலும் படிக்கலனாலும் எந்த கவலையும் இல்லைன்னு என் முன்னாடியே அப்படி சொல்கிறாரு. அம்புட்டு பெரிய தப்பை நான் பண்ணிட்டேனா? என் மேலே இவ்வளோ வெறுப்பை காட்டணுமா என் வீட்டுக்காரரு? என்னதான் இருந்தாலும் அவரை தான் நான் மனசால நினச்சிட்ருக்கேன். ஆனால் அவர் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தமிழ் செல்வி ஓரமாக நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அம்புட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே ராஜாங்கம், இனி இந்த தமிழ் செல்வி படிக்கவும் கூடாது, இந்த புத்தகம் இங்கே இருக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்கே என் வீட்டில் உள்ள இந்த ஈஸ்வரி தாமரையோட அம்மானு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சேது என்னதான் இங்கே தமிழ் செல்வியை பிடிக்காத மாதிரி பேசினாலும் இந்த புத்தகத்தெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, எங்கேயாவது போட்டுருங்க அப்படின்னு ராஜாங்க சொன்னதை கேட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. இங்கே தமிழ் செல்வியும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அங்கே தலை குனிஞ்சு நிற்க, இங்கே ராஜாங்கம் தமிழ் செல்விக்கிட்ட, நீ இந்த வீட்டோட மருமகளாக வரலான்னு கனவு கண்டுட்ருக்காத, உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை, நீ படித்து டாக்டர் ஆக போகிறதும் இல்லை. நீ படிக்கிறன்ற திமிரில் தானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஃபோன் பண்ணி என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினேன். அப்படி இருக்கும்போது நீ இன்னும் படித்தேன்னா அவ்வளவுதான், இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையுமே செஞ்சிருவேன், முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுமே பதில் பேச முடியாமல் இங்கே தமிழ் செல்வியும் அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க. அங்கே கார் செட்டுக்கு போன தமிழ் செல்வி ரொம்ப அழுகிறாங்க. என் அம்மாவும் அப்பாவும் என்னை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஃபோனில் பேசும்போது கூட நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டு அம்புட்டு அழுதாங்க. நான் எதையுமே சொல்ல
சொல்ல முடியாத நிலமையில இருக்கேன். ஆனால் நான் கார் ஷெட்டில் தான் இருக்கேன்ற விஷயம் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஆனால் அதையும் மீறி வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த ஈஸ்வரியா இருக்கட்டும், தாமரையா இருக்கட்டும், நான் வீட்டை விட்டே வெளியில் போகணுன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னையும் என் மனசையும் புரிஞ்சிக்காத இந்த சேது வேற நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னை மனைவியாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு அங்கே என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நான் படிக்கவும் கூடாது, இவளை நான் மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரே. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாரும் என் மனசை புரிஞ்சுப்பாங்க, என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்கன்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தது எல்லாமே வீணாக போயிடும் போலையே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே சேதுக்கு மனசு தாங்கவே இல்லை. நான் வேற அப்பா கிட்ட இந்த தமிழ் செல்வி படிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டேனே. ஆனால் என் மனசெல்லாம் இந்த தமிழ் செல்வி மட்டும்தான் இருக்கா. ஆனால் அவள் என்ன புரிஞ்சுக்காம என் அப்பாவை அவமானப்படுத்திட்டா. அவளை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் பேச்சையுமே கேட்காம தன்னுடைய ரூமில் உட்காந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க சேதுவோட அம்மா அப்பான்னு எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதை மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பத்தா இதை பார்த்து என் பேரன் எப்படி ஆயிட்டான், ராஜா மாதிரி இருந்தான், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதே இல்லாத இந்த தமிழ் செல்வியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவன் வாழ்க்கையே மாறி போச்சே, என் பேரன் நல்லபடியாக இருப்பான், நல்லா வாழ போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு என் பேரனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட, டே ராஜாங்கம், நீயாவது உன் பையன்கிட்ட சொல்லக்கூடாதாடா, அந்த தமிழ் செல்வியை நினச்சி நினச்சி இவன் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு பாரு, கொஞ்சமாவது இவன் மாற்றிக்க கூடாதா. அதான் அந்த தமிழ் செல்வி இனி இவனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவளையே நினச்சிக்கிட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்பம் கௌரவம் என்னத்துக்கு ஆவறது. இல்லை அவன் குடும்பத்தை பற்றி ஒன்றும் யோசிக்காமல் செஞ்சிட்ருக்கானே, மறுபடியும் மறுபடியும் இவனால் நாம் அவமானப்பட்டு நிற்க முடியாது. ஏதோ போனது போச்சுன்னுட்டு இவன் வேலையை பார்க்க சொல்லு. ஏண்டா என் பேரன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல. ராஜாங்கம், நீயாவது இங்கே சேதுக்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேச, அதுக்கு ராஜாங்கமும் எவ்வளவோ இந்த சேதுக்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், இந்த பழக்கம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அது சரி வராமல் போயிடுச்சு. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி, நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோன்னு எடுத்து சொல்லிட்டேன் அம்மா. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவனால் தமிழ் செல்வியை மறக்க முடியல போல அப்படின்னு இங்கே 3 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே ரூமுக்கு போன அப்பத்தா சேதுவை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க. அப்பத்தாக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது. என் சேது என் முன்னாடி சந்தோஷமாக பொண்டாட்டியோட புள்ளக்குட்டியோட வாழ்வான்னு பார்த்தா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிருந்த அப்பத்தா இதுக்கு மேலே மேற்கொண்டு அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமையே இருக்குது. அடுத்த நாள் இங்கே சேதுவோட அம்மா அங்கே அப்பத்தாவை போய் பார்க்க, அப்பத்தா தான் மனசில் இருக்க எல்லா வேதனையவும் இங்கே சேதுவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்ன செய்கிறது, இந்த வயசான காலத்தில் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் நீங்கள் நல்லா இருந்தால் தானே நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் என் பேரனை பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல, என் உடம்பு நிலைமையும் இப்படி ஆகிட்டே இருக்குது. இனியாவது சேது கொஞ்சம் திருந்தி அவன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிட்டா சரி. இந்த தமிழ் செல்வியால் நம்ம அவமானப்பட்டு நின்னது மட்டும் இல்லாமல் இப்போ என் பேரன் சேதுவோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்கே அப்பத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு அவங்களுக்கு ரொம்பவே நெஞ்சு வலி வருது, தாங்க முடியாமல் மயங்கி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. இதை பார்த்துட்டு இருந்த சேது அப்பத்தா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே ராஜாங்கம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா சேது, ஒன்று நீ மாற்றிக்காம நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையாலும் தான் என் அம்மா இப்படி ஆயிட்டாங்க. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், உன்னை பற்றி யோசனை பண்ணி எங்கள் அம்மாவோட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. உடனே இங்கே சேதுவும் கருப்பும் இங்கே டாக்டரை கூப்பிட்டு வரதுக்காக உடனே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே தமிழ் செல்வி இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி போங்களேன் அப்படின்னு சொல்ல, காற்று வரட்டும், அப்பத்தாவுக்கு அப்போ தான் சரியாகும் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன தெரியும், நீ ஏதோ +2 பாஸ் ஆகிருப்ப, அதுக்காக நீ உன் மனசில் பெரிய டாக்டர்னு நினச்சிட்ருக்கியா, முதல்ல தள்ளிப்போ, எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையில் உன்னை யார் இங்கே உள்ளே விட்டது, அங்கே போ, கார் ஷெட்டில் போய் இரு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் ரொம்ப கோபமாக திட்டுறாரு. ஆனாலும் தமிழ் செல்வி நினச்சி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்யணும்னு நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையுமே நினச்சி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே தடுத்து நிப்பாட்டையும் தமிழ் செல்வி எப்படியாவது அப்பத்தாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலமையில் யார் சொல் பேச்சையுமே கேட்காம அங்கே போய் முதலுதவி செஞ்சு அப்பத்தாவை நல்லபடியாக காப்பாற்றிடுறாங்க. அங்கே டாக்டர் வரதுக்கு முன்னாடியே அப்பத்தா நல்லபடியாக எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே, இந்த வயசுலையும் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களே, அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்க, இது இங்கே தமிழ் செல்வி செஞ்சதெல்லாம் பார்த்து அங்கே சுற்றி நின்று எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்த பிள்ளைன்னு சொல்கிறது சரியாக போச்சு,
ஏதோ முதலுதவின்னு சொல்லுச்சு. ஆனால் இந்த புள்ள மூலமாகவே எங்கள் அம்மாவுக்கு இப்படி எல்லாமே சரியாகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்த டாக்டரும் உடனே அப்பத்தாவை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுக்கிட்ட, ஆமாம் நான் வரதுக்குள்ளே உங்கள் அப்பத்தா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்க, உடனே சேதுவோட அம்மா ரொம்ப சந்தோஷமா, டாக்டர் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே பயந்து போயிருந்தோம். என் மருமக தமிழ் செல்வி தான் அவளுக்கு படித்த எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி பார்த்து எங்கள் அத்தையவும் இப்படி எந்திரிச்சு உட்கார வச்சுட்டா, ஏதோ முதலுதவி செஞ்சாலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு டாக்டர். பரவாயில்லையே, உங்கள் வீட்லேயும் ஒரு வருங்கால டாக்டர் இருக்காங்க போல், நல்லா படிக்க வைங்க, உங்கள் மருமகளை சீக்கிரமாகவே ஒரு நல்ல டாக்டர் ஆக்குங்க. இவங்களோட சேவை எல்லாத்துக்குமே தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா கூட எவ்வளோ அழகாக முதலுதவி செஞ்சு உங்கள் அம்மாவையே காப்பாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா படித்து பெரிய ஆள் ஆவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அங்கே வந்த டாக்டரும் எங்கள் தமிழ் செல்வியை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டிட்டு போக, இதை பார்த்துட்ருக்க அந்த ஈஸ்வரி தாமரையோட அம்மாக்கெலாம் ரொம்ப கடுப்பாகுது. இவ படிக்கவே கூடாதுன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம், வந்த டாக்டர் கூட ஏதோ தமிழ் செல்வி பெரிய புத்திசாலி திறமசாலின்னு அவ்வளோ புகழ்ந்து பாராட்டிட்டு போறாரே, இதை பார்த்து ராஜாங்க மாமா மனசு மாறிடக்கூடாதே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே சேது உடனே கண் கலங்கிக்கிட்டே அப்பத்தா கிட்ட, அப்பத்தா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்ல, டே பேராண்டி நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிட்டா நான் ஆரோக்கியமாகவும் நல்ல தெம்பாகவும் இருப்பேன்டா. உன்னை நினச்சியே எனக்கு அப்பத்தாவுக்கு இப்படி ஆகுது, நீ எப்படா சந்தோஷமாக உன் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுகிறாங்க. அந்த சமயம் ராஜாங்கம், அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாருமே கூட இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே கருப்பு ராஜாங்கத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான்லாம் பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, என்னதான் இந்த தமிழ் பெரிய தப்பு செஞ்சுருக்குன்னு ஒதுக்கி வச்சாலும் இப்போ பார்த்தீங்களா, இந்த தமிழ் படித்த படிப்பால் தான் டாக்டர் வரதுக்கு முன்னாடியே அப்பத்தா கண் முழிச்சு நல்லபடியாக எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம தமிழ் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தமிழை ஒதுக்கி வைக்கணும்? தமிழ் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு சின்ன தப்பை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல. நீங்கள் ஏன் மறுபடியும் தமிழை மன்னிச்சு இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கக்கூடாது? இப்போ தமிழால் தான் உங்கள் அம்மா இப்போ எல்லார் முன்னாடியும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. என்ன தான் நீங்கள் தமிழை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாதான் இங்கே சேதுவும் இந்த தமிழை மன்னிச்சு தன்னுடைய மனைவியாக ஏற்றுப்பான். ஏதோ மனசில் பட்டுச்சுன்னு சொன்னேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அங்கேருந்து போயிடுறாரு. சேதுவுக்கு நல்லாவே தெரியுது, தமிழ் செல்வி என்ன மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுற ஒரு நல்ல மருமக. அப்படி இருக்கும்போது அவள் செஞ்ச ஒரே ஒரு தப்பால் அவளை ஏற்றுக்க முடியாத நிலமையில நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி தமிழுக்கு நன்றியும் சொல்ல முடியல, தமிழ்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியல, தமிழை மனசார மனைவியாக ஏற்றுக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு சேது. இங்கே என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாரும் திருன்னு முழிக்க, இங்கே உடனே இங்கே அப்பத்தாவும் ராஜாங்கத்துக்கிட்ட, டே ராஜாங்கம் என்னதான் இருந்தாலும் அந்த தமிழ் செல்வி பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் இப்போ நான் உங்கள் எல்லார் கூடயும் இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த தமிழ் செல்வி தான். அவளை படிக்க விடுங்கடா, அவள் படித்தா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நம்மளை மட்டும் இல்லாமல் நிறைய பேரை காப்பாற்றுவா. அவளோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயும் ஒரு டாக்டர் பிள்ளை இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சால் அது சந்தோஷமாக தானே இருக்கும். நம்மளால தான் அப்படி ஒரு பிள்ளையை உருவாக்க முடியலனாலும் நல்லா படிக்கிற பிள்ளைக்கு நாம் எதுக்கு தடையெல்லாம் போடணும்? அவள் படித்தா படிக்கட்டும் விடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்குடனே ராஜாங்கம், அவளை மருமகளாக ஏற்றுக்க எனக்கு மனசு வரலனாலும், ஏன்னா அவளால் நான் அம்புட்டு அவமானப்பட்டிருக்கேன், போக வேண்டாத இடத்துக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் அவளுடைய படிப்பை தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா சேதுவும் தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால் அதுக்கு நான் தடை போட விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் ஓரமாக வைக்க சொன்னாரோ இங்கே ராஜாங்கம், அந்த தாமரைக்கிட்டேயே சொல்கிறாங்க, தாமரை அந்த புத்தகத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சிங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே தாமரைக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னது இது, இந்த ராஜாங்க மாமா அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு பஞ்சாயத்தில் கூட தமிழ் செல்வி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா திடீர்னு தமிழ் செல்வியை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னடானா தமிழ் செல்வி படிக்கவே வேண்டாம், அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க வேண்டாம்னு அவளை வெளியில் போக சொல்லுவாருன்னு பார்த்தா, தமிழ் செல்வி செஞ்ச இந்த செயலால் மறுபடியும் தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு புக்கெல்லாம் என்னையும் எடுத்துகிட்டு வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்க சொல்கிறாரே அப்படின்ற கோவத்தில் வேறு வழியே இல்லாமல் அந்த எங்கே கொண்டு போய் அந்த புக்கெல்லாம் வச்சாங்களோ எல்லா புக்ஸையுமே கொண்டு வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுக்குறாங்க தாமரை. இதை பார்த்து தமிழ் செல்விக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே தமிழ் செல்வி இங்கே தாமரையை பார்த்து முறைக்கிறாங்க.
உங்களோட திட்டம் எதுவுமே என் முன்னாடி செயல்படவே செயல்படாது. என்னதான் நான் படிக்கக்கூடாது, இந்த வீட்டோட மருமகளா இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலும் கண்டிப்பா நான் வந்து படிப்பேன். நானும் பெரிய ஆளாவேன், டாக்டர் ஆவேன். என்னுடைய இந்த பெரிய படிப்பாலையும், என்னுடைய நல்ல பேராலையும் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர வாங்கி தருவேன். மாமாவும் கண்டிப்பா என்ன மருமகளா ஏத்துக்க தான் போறாரு. சேது கூட நான் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ தான் போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்செல்வி. இங்க அப்பத்தா தமிழ்செல்வி கிட்ட வந்து மெதுவா பேசுறாங்க. நானும் எல்லார போலவும் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ படிச்ச படிப்புக்கேத்த புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சிருக்க. என் பேரனை நினைச்சே எனக்கு எதுவும் இல்லாம போயிருவனோ, நான் மறுபடியும் உங்களெல்லாம் பார்க்க முடியாம ஆயிருமோன்னு நினைச்ச என்னையே நீ காப்பாத்தி கொண்டு வந்துட்ட. அது மட்டும் இல்லாம நான் இனிமேல் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். உன்னையும் உன்னோட சேதுவையும் கண்டிப்பா 2 பேத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பேன். என்னோட மகன் ராஜாங்கத்தோட மனசை நான் மாற்றுவேன். ராஜாங்கம் இப்போ படிக்கலான்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்கான்ல. அது மட்டும் இல்லாமல் என் பையன் ராஜாங்கமே மனசு மாறி உன்னை படிக்க சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே உனக்கும் நல்ல காலம் வரதான் போகுது. நீயும் என் பேரனும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத நான் சந்தோஷமாக பார்க்க தான் போகிறேன். நீ பெரிய டாக்டர் அம்மாவாக ஆக தான் போகிற அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சந்தோஷமாக இங்கே தமிழ்செல்வி கிட்ட பேச தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பதான் ஒரு படியாக நானும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னுட்டு முன்னேறிக்கிட்டே போகிறேன். சீக்கிரமாக ராஜாங்க மாமா மட்டும் இல்லாமல் சேதுவும் மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இங்கே சேதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி தமிழ்செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய அப்பா மனசு மாற தான் போகிறாரு. கண்டிப்பாக இங்கே தமிழ்செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நானும் தமிழ்செல்வியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ போகிறோம். அதுக்காக இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போய் தானே என்னால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட என் அப்பத்தாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது. இனி என் அப்பத்தாவோட உடல்நிலை நல்லா இருக்கணும்னா நான் சந்தோஷமாக இருக்கணும். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப மனவேதனைப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இங்கே யாருக்குமே வரக்கூடாது. என்னால் அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக தான் இருக்கணும். என்னை நானே மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்ச சேது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையே விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு.